அனைவருக்கும் நமஸ்காரங்கள். இசைஞானி இளையராஜா ஐயாவின் ஆசையுடன் அவர்களின் இந்த திவ்யபாசம் இசை வெளியீட்டு விழாவில் உங்கள் அனைவரும் கொண்டிருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த உங்கள் அனைவருக்கும் இந்த கோவை ஆழ்வார் சிந்தியின் அனந்த கோடி நன்றிகள். ஸ்ரீ குருஜோ நமக. புலம்பெரும் செல்வம் தந்திடும் அடியார் படுகுயராயினவெல்லாம் நிலந்தரச் செய்யும் நீழ்விசும் வல்லும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளர்ந்ததும் பற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயினச் செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். நாமத்தியது நாராயணனின் நாமம், நாமத்தியது திருத்துழாய் வாசம், செலுத்திய செங்கல் மாய்புராணம், சேவிக்கையில் திவ்ய தம்பதியின் திருப்பாதம், சுவைக்கையது ஸ்ரீகரன் பிரசாதம், சிந்திக்கையில் சிங்கபிரான் வைபவம், கண்ணிக்கையது தாவுத்தன் ரூபம், கருத்துக்கியது கிருஷ்ணனின் கீதை, மனதிற்கியது அவனது மாயாஜாலம், மனிதற்கியது மாதவன் திருவடி சம்பந்தம், மங்களத்துக்கியது நாராயணனின் மங்களாசாசனம், மாதத்துக்கியது மார்கழி திருமாதம், தேசத்துக்கியது 108 திவ்ய தேசம், மந்திரத்துக்கியது நாராயணத்தின் மந்திரம், அதுவே நாளும் பேர்ந்தோம். ஓம் நமோ நாராயணா, ஸ்ரீமன் நாராயணா, ஸ்ரீமன் நாராயணா. இப்படி நாராயணனுடைய பக்தியில் பக்தி என்ற கடல்ல ஆழ்ந்தவர்கள் வாழ்வார்கள். எப்படி தேவர்களுக்காக பெருமாள் பார்க்கடலை கடந்து அமிர்தத்தை எடுத்து கொடுத்தாரோ, அந்த அமிர்தத்தை சாப்பிட்டதுனால தேவர்களுக்கு மரணமே கிடையாதாம், சாகா வரன்னு சொல்வா. அதனால்தான் தேவர்களுக்கு அமரர்கள் இன்னொரு பேரும் இருக்கு. அப்படி பெருமாளோட பக்தின்ற கடல்ல ஆழ்ந்தவர்கள் தான் இந்த ஆழ்வார்கள். அவங்க மட்டும் பக்தியை ஆழ்ந்தவர்கள் கிடையாது, நம்மளையும் பக்தியை ஆழ்த்தினார்கள். பக்தியில ஆழ்மை கொண்டவர்கள் கூட சொல்லலாம். அதனால்தான் அவங்களுக்கு ஆழ்வார்களே பேரா. ஆழ்வார்ன்றது அவங்களுக்கு ஒரு பேர் மட்டும் கிடையாது, அவங்களுக்கான ஒரு சட்டமும் கூட. ஸ்பிரிச்சுவல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஸ்ரீபதியான பகவான் அடைவதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் பல்வேறு அவதார புருஷர்கள் சைவம் வைணவம் சமணம் என்ற பலவற்றை அவதரித்திருக்காங்க. அப்படி இந்த வைணவங்களுக்கு இந்த 12 ஆழ்வார்களை பற்றியும் அவங்களோட திவ்ய தேசத்தை பற்றியும் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆழ்வார்கள்ல மட்டும் 12 பேர்: பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசையாழ்வார், நம்மாழ்வார், குலசேகராழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கையாழ்வார், தொண்டடி பொடியாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டார், மதுரகவி ஆழ்வார். இந்த ஆழ்வார்களோட அவதார நோக்கமே பக்தியை நிலைநாட்டுதான். பொய்யாழ்வார் தொடங்கி பூதத்தாழ்வார், சேரகுலத்தை சேர்ந்த குலசேகராழ்வார், சதா பெருமகாழ்வும் பெருமானே நினைச்சிட்டு அந்த பெரியாழ்வார் வரைக்கும் அவங்களோட அவதார நோக்கமே பக்தி, ஞானம், வைராக்கியம். அவங்களோட அவதார பாசமும் இதெல்லாம் சொல்லுது. பொய்யார், பூதத்தார், பேயார், புகழ் மொழிசை, ஐயன்னரும் நாரன், வேளவர் கோன் துய்யப்பட்ட நாதனன் பட்டாத்துளி, நற்பாரன் நற்கரையன், ஈதிவத் தோற்ற தலைவாம் இங்கு. இந்த ஆழ்வார்கள்லாம் ஒரே காலகட்டங்கள்ல வாழ்ந்தவர்கள் கிடையாது. வெவ்வேறு காலகட்டங்கள்ல பெருமாள் மேல வாசங்கள் எழுதியிருக்காங்க. இந்த 12 ஆழ்வார்களோட மொத்த தொகுப்புல கம்போசிஷன் சொல்றாங்க. படைப்புகள், அந்தார்கள், இந்த அத்தனையும் ஞானமுனி ஒரு வைணவாச்சாரியா தான் எல்லாத்தையும் தொகுத்து சேர்த்து நலாய திவ்ய பிரபந்தங்க வைணவ பொக்கிஷமா நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஆழ்வார்களோட பாசங்களோட சிறப்பே அவங்களோட வைணவ தமிழ் தான். நாயன்மார்களோட தேவார் தமிழ், ஔவையாரோட பிள்ளை தமிழ், திருவள்ளுவரோட திருநறி தமிழ்ற மாதிரி ஆழ்வார்களோட வைணவ தமிழுக்கு ஒரு இனிமையும் சுவையும் உண்டு. ஆழ்வார்களோட பாசங்களே திராவிட வேதம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது வடமொழி வேதம்ங்கிற சமஸ்கிருத வேதம், தமிழ் மொழி வேதம்ங்கிற திராவிட வேதம். ரெண்டு கண்ணு மாதிரி. 2 கண்ணை கொண்டு பார்த்தாலும் காட்சி வந்துதான் தெரியும். ஒரு கண்ணு ஒரு காட்சி, இன்னொரு கண்ணு இன்னொரு காட்சி மாதிரியும். இந்த கருத்தை நம்மளுக்கு சொல்றதுதான் பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே இந்த 12 ஆழ்வார்கள் வச்சிருக்காங்க. ஆழ்வார்கள்னாலே அவங்களோட பாசங்கள் தான் நமக்கு வரும். அந்த பாசங்களையும் ஒரே பெண்ணாழ்வாரான ஆண்டாளை
திருப்பாவைகள் தான் நம்ம எல்லாருக்கும் பரிட்சமானது. ஆண்டாலும் துத்தியமானி, துத்திய படிமளவன் கூடியது. ஆண்டாள் என்கின்ற பெயரே நம்மள ஆழ்வர்களா இருக்கிறதுனால தான். நம்மள ஆண்டு கொண்டு ஆண்டவன் இடத்துல ஆழ ஒப்படைக்கிறானா ஆண்டாள். அப்பேற்பட்ட புருஷக்காரனா நம்மளை எழுப்பி பகவான பூஜை பண்ணக்கூடாதா, பகவான பாடக்கூடாதா, மறுமணி பாடக்கூடாதான்னு சொல்லி தன்னோட திருப்பாவை மூலமா நாச்சியார் திருமொழி என்கிற 143 பாகங்கள் இயற்றியிருக்கா. 30 திருப்பாவை இயற்றியிருக்கா. இது மூலமாவும் தன் கதை மூலமாவும் பக்தி, ஞானம், வைராகம் இதை நம்மளுக்கு சொல்றாளா ஆண்டாள். தந்திபுரம்னு சொல்வா சமஸ்கிருதத்துல. அங்கதான் பெரியாழ்வார் என்கிற விஷ்ணு தத்தன் வாழ்ந்து வந்தார். விஷ்ணுடைய மனசுல எப்பவும் இவர் இருப்பாராம், அதனால்தான் விஷ்ணு தத்தராம். இவர் மனசுல எப்பவும் விஷ்ணு ஆகுவாம், அதனால விஷ்ணு தத்தர். பெரியாழ்வார்னா எல்லாருக்கும் தெரியும். குழந்தை கூட பெரியாழ்வார்னா என்ன யாரும் தெரியும். ஏன் பெரியாழ்வாருக்கு தெரியும்? நம்ம ஏன் கோவிலுக்கு போனா எப்படி போவோம்? உடனே பெரிய லிஸ்ட் ஒன்று மனசுல வச்சுப்போம், பிரார்த்தனை பண்ணுவோம். என் பிள்ளைக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், என் பொண்ணுக்கு பொண்ணு பிறக்கணும், என் பேத்தியுடைய பிள்ளை நாற்பத்தேழு பேர் ஆகக்கூடாது, இதற்கு சொல்லே இருக்குமா. பெரியாழ்வார் பகவானோட திருவடியில பாக்குறாரு. திருவடி அவ்வளவு அழகா இருக்கு. இப்ப கூட அந்த திருவடி அச்சா திருவடியும் பார்த்தாலே பெருமாள் நேர பக்க மாதிரி இருக்கும். நேர பெரியாழ்வாருக்கு தோணித்தான், அப்பாடா உனக்கு திருஷ்டி பெற்ற போது நீர் பல்லாண்டு இருக்கணும், நீர் ஆயுள் ஆரோக்கியத்தோடு நன்னார்கள் மேல் அந்த பிரேமையால் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோ நூறாயிரம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோ நூறாயிரம், மழையாண்டவன்தான் மணிவண்ணாள் செவ்வடே செவ்வின் திருக்காப்பு, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு இருக்கணுமே. பெருமாளுக்கே மங்களாசாசனம் பண்றதுனால பெரியாழ்வார் அப்படின்னு பெரிய ஆழ்வார். எவ்வளவு பெரிய மனசு, எவ்வளவு பெரிய பிரேம. இவர் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்ற தந்திபுரத்துல பூந்தோட்டம் அமைச்சு மாலை கட்டுவார். அழகா மாலை கட்டுவார். காலையிலும் சாயங்காலம் மாற்றி மாற்றி பெரிய மாலையா கட்டி வடவத்துல இருக்கா என் பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கா அவருக்கு காட்டுவாராம். எப்போ சத்தையா பூமாலை கட்டி கட்டி காட்டுவார். ஒரு நாள் ஒரு திருவாதிபுரம் வெள்ளிக்கிழமை வேகனம் எப்பவும் போல காத்தால ஸ்நானம் பண்ணி தீர்த்தம் வாடி பவித்திரமான சாமணி மாலை துளசி மாலை எல்லாம் கழுத்துல தரிச்சு கொண்டு எப்பவும் சங்கீதனம் தான். அந்த வார்த்தை பேச மாட்டாராம். பாடிண்டே அவரோட பூந்தோட்டத்துக்கு வர, அவர் அமைச்சிருக்க பூந்தோட்டத்துக்கு வர, ரங்கே சமாபாகி ரங்கே சமாபாகி சமாபாகி ரங்க பிரபு, ரங்கே சமாபாகி ரங்கே சமாபாகி சமாபாகி ரங்க பிரபு. இப்படி பாடிண்டே விடியன காத்தாரவரா கதாது சுப்ரபாதேது மகாபாவதோர்த்த மகா காத்தார வேளையில துளசி பறிக்கலாம். நாம் அந்த பூந்தோட்டத்துக்குள்ள போறார். கால் எடுத்து வைக்கிறார். குழந்தை சத்தம் கேட்கலாம். சிசுரோதனம் குழந்தையோட அழுகை சத்தம் எப்படி இருக்குன்னு சொல்றார். மதுரம் சுஸ்வரம், சுஸ்வரமா இருக்காம அழுக. அழுகை என்ன சுஸ்வரமா இருக்குமோ? சில சமயம் பாடினால அபஸ்வரம் வந்துடக்கூடாதுன்னு பைபிள் பாடுவீங்க இருக்கு. அழுகை எங்கா சுஸ்வரமா இருக்குமான்னு கேட்டா அவனை நினைச்சிருந்த அழுகே சுஸ்வரம் தானா, அவனை நினைக்காத பாடுற பாட்டும் அபஸ்வரம் தானா. அப்போ சுஸ்வரமான அழுக குவாக்கான்னு கேட்கறது அவருக்கு தூக்கி வாரி போடுறது. என்னடா இது காலையில குழந்தை அழுக சத்தம் கேட்குது, அதுவும் குழந்தை மத்தியில இருந்து கேட்குது. ஓடி போய் பார்க்கிறார். அப்படி போய் பார்த்தா தந்திபுரம் மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கா அந்த பூமியா கலக்கலாம். பெரிய ஜோதி ஒன்று கண்ணை பறித்து ஜோதியான ஒரு ஜோதி அழகான குழந்தை தங்க ஏற்றி இருக்கு. வர்ண விக்கிரகம் போல குழந்தை, நல்ல உண்மையான முகம், துருன்னு பார்த்த எடுப்பான மூக்கு, கொகைப்பழம் போல உடல், பெண் குழந்தை கழுக்கழுக்கு சிரிக்கலாம். ஆசையா இருக்கு.
நெறிந்து நல்ல கேசம், சுண்டு சுண்டையான கேசம். அதனால் தான் கூதைன்னு பேர் வைத்தார். பூங்கோதம் சொல்லுவாருயா. திருவாரூரத்து அந்த இடம் ஆஷாடே பூர்வ பைகுண்யா சுக்ரபாத்ரே சுபாங்கரே ஆதிலாசி ஜகன் மாதா துளசி காரணாச்சரே. ஆஷாடே பூர்வ பைகுண்யா ஆடி மாதம் சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு கிடைத்தாலாம் தேவி ஜெகன்மாதா கிடைச்சாலும் சொல்றார். கோடன்னு பேர் வச்சு நாலொரு மேலும் பொழுது வண்ணமா குழந்தை வளர்ந்து வரா. பக்தி பிரேமன்னு ஒண்ணு, அந்த பிரேமையாலே கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் பண்ணினா அதுதான் போதும். அப்படி ஒரு பக்தியம், பிறந்த பக்தியா. எப்பவுமே கேட்பாராம் பெரியாழ்வார், கண்ணு என்னப்பா பண்ணா, கண்ணு என்ன பண்ணுவா, கண்ணு என்னதான் பண்ணினா, யாருக்கு பிறந்தா, எப்படி அவதாரம் பண்ணினா, எல்லாத்தையும் சொல்லணுமே. பெரியாழ்வாரும் வரிசையா சொல்லிட்டே வருவாராம். ஒரு சமயம் எல்லா ஈடும் சொல்லிட்டு வரார் கோதிக்கு. ஒரு சமயம் பசங்கள்லாம் போய் யசோட இடத்துல சொல்ற, அம்மா யசோதமா கண்ணை மண்ணுக்கு வேண்டாமா, மண்ணுக்கு வேண்டாம். கண்ணனா மண்ணுக்குதானா, கண்ணா வாயக்கிற மண்ணுக்குனியா. உடனே கண்ணு சமையாளிக்கு வெகு மாட்டாங்கய்யா. சொல்றாங்க, நான் மண்ணை தின்னேமாண்ணா, நீங்கள் ஏன் மண்ணை சாப்பிடலையே. என்னுடைய தோழர்கள்லாம் சொல்றாளே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாளே, அவன் புரி சொல்றாமா. அதனால கண்ணை மண்ணுக்குதான் பலராமன் நான் சொன்னான். கிருஷ்ணா சொல்றானா, கொஞ்ச நாள் பலராமனா இப்பெல்லாம் புரி சொல்றாமா. சமையாளிக்கு தகுமாட்டார் நிரூபிச்சுட்டே வர உபரிகட்டத்துக்கு சொல்றா. அதெல்லாம் வாழ்க்கை காட்டு எங்க வாழ்க்கை சொன்னாலே நீ கொஞ்சம் சின்ன வாழதானே, சின்ன வாழ ஆறு கரெக்டா பார்த்தா அத்தனை ஐயான் கோட்டி பிரம்மாண்டுகளும் தெரியலாம். அந்த வாழ அவ்வளவு அண்ணங்கள்ல ஒரு அண்ணம் மேல சப்த தீபம் ஜம்மு தீபம் பாகவட்டம் பரதக்கண்டம் உத்தரப்பிரதேசம் அதில் ஒரு கோபுரம் அது ஒரு யசோத கண்ண. அந்த யசோத கண்ணனை மறைக்கிறா வாயக்காட்டுன்னு சொல்றா. அந்த கண்ணன் வாய்ப்புள்ள பிரம்மாண்டங்களும் அது அண்டங்களும் ஜம்மு தீபங்களும் பாகவட்டம் பரதக்கண்டம் உத்தரப்பிரதேசமும் அதில் ஒரு கோபுரம் அது ஒரு கண்ணன்னு பார்க்கவே சொக்கி போயிட்டாள். அப்ப இதழ சதம் சொக்கதே சொக்கதே. இப்படியே பல லீலைகளை சொல்லி 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 கிருஷ்ண லீலையை கேட்டா யாருக்குதான் வசதியா இருக்காது. எப்பவும் அவதாரம் பண்ணியா இந்த கிருஷ்ணன் அப்படின்னு ஆட்டாளுக்கு தோணல, கோதைக்கு தோணல. அப்படியே சொல்ல சொல்ல கேட்கலாம். குழந்தைகளா இருந்தா அழகா கதை கேட்கும். கழுக்களுக்குன்னு சிரிச்சுக்கா. அப்படியே கிருஷ்ண பக்தியே நாலு மேலும் பொழுதல் வண்ணமா குழந்தை பறந்து வரா. யார் எப்ப கோதையை கேட்டாலும் கோதை சொன்னா நான் 2 நாளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அர்த்தம். ஸ்ரீரங்கத்துல இருக்கா எம்பெருமான் 2 நாளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. இதெல்லாம் என்ன சாத்தியமா? கோதா சம்பூர்ண யுக்தனா சகா விடதி பாக்யே பகீரதி லோக தர்மம் நதேதி சய. உலகமே தெரியலையே இந்த கோதைக்கு, லோக தர்மம் நதேதி சய. எங்கேயாவது கோவில செம்பெருமான கல்யாணம் பண்ண முடியுமா என்ன? கோவிலுக்கு போனோமா, கண்ணத்துல போட்டோமா, திரும்பி வந்தோமா, என்ன வேண்டியதெல்லாம் அப்படின்னு சொந்தக்கார பந்துக்கெல்லாம் பரிதாசம் பண்ணலாம். ஆனா பெரியாழ்வார் மட்டும் பரிதாசம் பண்ணல. அவர் சொல்றார், கோதா பக்தி பண்ண, மேலும் மேலும் பக்தி பண்ண, அவர் வருவார். கோவில்ல இருக்க மூட்டினாலே நினைக்காத, பக்தி பண்ணா அவர் வருவார். எப்படி ருக்மிணிக்கு கிருஷ்ணன் கிடைச்சானோ, எப்படி சீதைக்கு ராகவன் கிடைச்சானோ ரங்கநாதனுக்கு கிடைப்பாமா? ஆனா ஸ்ரீமத் பாகவதத்துல எப்படி மார்கழி மாதம் 30 நாள் நோம்பித்தார்களோ, நீ நோம்பு செய், நீ செய்தானால் கண்ணன் வருவான், தானே அவனை செய்தி வருவான். அப்படி சொன்னதும் அப்பதான் அவனுக்கு குரு. அதனால பட்டபிலான் கோதி சொன்ன, பட்டபிலான் கோதி சொன்ன சேர்த்து சேர்த்துன்னு சொல்றா. குரு அப்பா எல்லாம் அவருக்கு பெரியாழ்வார். அதனால அப்பா சொல்லிட்டா நம்ம நோம்பு செய்யணும் அப்படின்னு தோணிட்டு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை பிருந்தாவனமா வாழ்ந்துட்டா. அங்க இருக்க பொய்கை யமுனையா நினைச்சிருந்தா. அவளோட தோழிகளையே ஆயிரக்கிழமைகளா நினைச்சிருந்தா. அங்க இருக்க வடபத்திர எரிச்சா எம்பெருமானே என்னடா பாவிச்சிருந்தா. மார்கழி மாசம் நோம்பு ஆரம்பிச்சாலாம் இந்த போத. மார்கழி மாசம் தான் ஒரு தனி விசேஷமா. ஆடினாள் விசேஷம், ஆடினாள் விசேஷம் மனசு பட்டு லைச்சு. ஏன்னா பகவானே பகவத்கீதையில விபூதி
10வது அத்தியாயத்துல 35வது ஸ்லோகத்துல மாசானா மாகசி ஸ்லோகம் அப்படின்னு சொல்றான். நான் மாதங்களுக்குள்ள மார்கழி மாசமா இருந்துட்டேன் அப்படின்னு பகவான் சொல்லிக்கிறான். அந்த மார்கழி மாசத்துல ஒரு மனோடைய பட்டு ஏற்படும். பக்தி செய்தவமான அச்சத்துக்கு படிக்குமா. ஆனா தேவர்களுக்கும் விடியற் காக்கல. ஆனா ஆண்டாள் சொல்றா, நாங்கெல்லாம் நாராயண கீர்த்தனை பண்ண போறோம், தோழிகள்லாம் சேர்த்துன்னு சொல்றா, நீர் ஆட போறோம், அந்த பகவான் எம்பெருமான பாட போறோம்னு முதல் திருப்பாவேல மார்கழி மாதம் பூரா நோம்பு செய்ய போறோம்னு சொல்லி அடுத்த திருப்பாவை வையத்து வாழ்ந்த திருப்பாவேல நோம்புடைய விதிநிஷேதங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதெல்லாம் சொல்றா. நெய்யும் நோம் பாலும் நோம் நாக்காலே நீராட போறோம், நாங்க நெய் சாப்பிட போறது இல்ல, பால் சாப்பிட போறது இல்ல, நாக்காலே நீராட போறோம், நாங்கெல்லாம் விரத்தங்களா இருக்க போறோம். விரத்தம் எடுத்துக்கலாம், சில பேர் ஒண்ணு சாப்பிடாம அந்த விரத்தம் இந்த விரத்தம் இருப்பான். ஆனா கிட்ட போனா பழக முடியாது. சொல்லுங்க விழுவா. விரத்தம் இருக்காலும் பசி வைத்து தில்லும். நோம்பு நோச்சா மார்கழி திகழ்ற முதல் பாசத்தில் சொல்றான், நாராயணனே நமக்கே பழி கொடுப்பான், விட்டு கொடுப்பான். கொடுத்து பார்க்க அவருடைய பாவம் போல கண்ணனோட பேசுற போல என்ன கண்ணா நீதான் சரியா நாராயணன் பறை கொடுப்பான்னு பார்த்தா நீங்களும் வார்த்தைகளை விட்ட கொடுத்துருக்க. பறை கொள்வான், இது எனக்கு வேணாம். அப்ப கண்ணன் பார்க்கறானா, அப்போ உனக்கு என்ன வேணும்? நிறைய பணம் காசு தனம் கொடுக்கட்டுமா? பறை கொள்வான், அதுவும் வேணாம். வர மாதிரி வரும், அப்புறம் போயிடும். போயிட்டே நினைக்க முடியாது, மறுபடியும் வரும். தனம் வர வர வரத்தான் ஆபத்திலும் ஜாஸ்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். தனம் வேண்டாம். அப்ப அழகு கொடுக்கட்டுமா? தேவதாசந்தரிகளா அழகிகளா ஆக்கிடுமா? ஆண்டாலும் தன் தோழியும் கேட்கிறார். சொல்றாளாம், அழகா அதுவும் பிச்சு போற பருவானே கண்டான். இப்ப அழகா இருக்க போல தோணும், அப்புறம் 10 வருஷம் பிடிச்சு நமக்கே நம்ம முடிஞ்ச பார்க்க பிடிக்காது. அதனால அவ சொல்றா, எனக்கு எதுவும் வேண்டாம் கண்ணா. அப்ப கண்ணை பார்க்க அப்போ உனக்கு என்ன வேணும்? அழகும் வேணாம், பழமும் வேணும், உனக்கு இதெல்லாம் வேணும், என்ன வேணும்னு சொல்ல, நான் கொடுக்குறேன். என்ன வேணும்னு சொல்ல கேளு. வந்துள்ளை சேவிக்கும் பொற்றாமரையே போற்றும் பொருளாய் பெற்றம் நீட்டும் புறத்தில் பிறந்த குற்றங்கள் எங்களை கொள்ளாமல் போகாது தலைவள்வாய் அங்குதான் கோவிந்தா எட்டைக்கும் ஏழை பிறவிக்கும் முன்னோடு உற்றோமையாவோம் உமக்கே நாம் ஆசையோம் மற்றை நாம் காவங்கள் மாற்றலோரம்பாவை மாற்று. அண்ணா நாங்கெல்லாம் பிறக்கணும்னு ஆசைப்பட்டோம், இச்சைக்கும் ஏழு பிறவிக்கும் முன்னோடு நீயும் அவதாரம் பண்ணணும், நாங்கெல்லாம் பிறக்கணும், எனக்கு நாங்க கைங்கரியம் பண்ணணும், எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லையான்னு சொல்ல. ஆண்டாள் சொல்றா, வேற ஆசை வந்த போது இது சேர்ந்த ஆசைகள்லாம் வராத நீ மாற்றலோரம்பாவை மாற்று. ஆண்டாள் எழுதிய திருப்பாவையும் ஆண்டாளுக்கு எழுதிய பாசங்களையும் நாம் அனுதினமும் பாராயணம் செய்து லோகசேமத்தை நிலையாக்குவோமாக. திருப்பதிவது வேறு தீர்ப்பிக்கு வேதாந்தம் இல்லை. அதனிலும் இங்கு ஆகி கூறுதல், அதனிலும் இங்கு அறிவினர் சேர்த்தல், அதனிலும் இங்கு அறிவுள்ளாரை கடலும் மேலும் காண்பதுதானே. இது அனைத்திலும் இங்கு இப்படிப்பட்ட மாபெரும் சபையினர் இசைக்கான இளையராஜா ஐயாவிற்கும் பேசுவதானே.